ஹாய் வணக்கம். பாருங்கள், ஃபுல்லாக நிற்கிறது ஃபுல்லாக மருத மரம் தான். ஏகப்பட்ட மருத மரம். இந்த கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த மருத மரத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப காரணமாக தான் இந்த ஆற்றுப்படுகையில் மருத மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. முன்னோர்கள் ஒன்றும் அறிவில்லாமல் இது செய்யலை. மருத்துவம் தரும் மருத மரம். மருதம் பட்டையை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மருதம் பட்டைலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருந்து. ஆனால் அது சேர்க்கணும், நிறைய மருந்துகள் சேர்க்கணும். அது கூட இந்த மருதம் பட்டை கூட இந்த இருக்கு பாருங்க. இந்த மருதம் பட்டை கூட நிறையா மருந்துகள் சேர்க்கணும். இந்த இருக்கு பாருங்க, நிறைய பட்டைகள் கிடக்கு. இந்த மருதம் பட்டை கூட நிறைய மருந்துகள் சேர்த்து அதை பாடம் பண்ணி அதை சூரணமாக்கணும். அப்படி இல்லைன்னா வடிகட்டி தண்ணியாக இருக்கணும். அந்த மாதிரி இதை பண்ணி குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியம் தரக்கூடியது. இந்த சித்த வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக சேரக்கூடிய ஒரு மருந்துன்னு பார்த்திங்கன்னா மருதம் பட்டை தான். மருதம் பட்டை அப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருந்து தான். ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட எந்த மாதிரியான வியாதியாக இருந்தாலும் சரி, பிளாக்காக இருந்தாலும் சரி, பல்ஸு கம்மியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இதுக்கு மருதம் பட்டை சேர்ந்து ஒரு கஷாயமோ ஒரு சூரணமோ சாப்பிடும்போது இந்த ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது, இதயம் சம்மந்தப்பட்டது 100க்கு 100 நல்ல சுத்தமாக குணமாகும். இது தெரிஞ்ச சித்தா மருத்துவர்கிட்டே வேணாலும் கேட்டு பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. என்னென்ன சேர்க்கணும், என்ன எவ்வளோ அப்படிங்கிற சித்தா டாக்டர்கிட்டையும் கேளுங்க. டாக்டர் அனுமதி இல்லாமல் இதை நீங்கள் செய்ய வேண்டாம். என்னை பொறுத்தவரை சொல்லப்போனால் அதுவும் சொல்லுவேன், மருத்துவர் அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்ய வேண்டாம். சரிங்களா? அப்படி நீங்கள் ஏதாச்சும் இதயம் சம்மந்தப்பட்டது, எனக்கு வலி இருக்குது, அடப்பு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா சித்தா மருந்து கடையில் நிறைய மருந்து இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இருதய கஷாயம். இருதய கஷாயம் ஒரு 20 மில்லி எடுத்து 40 மில்லி தண்ணி கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா காற்று சம்மந்தப்பட்டது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் அது நல்ல குணமாகும். அடப்பாக இருந்தாலும் சரி, ப்ளட்டு சர்க்குலேஷன் கம்மியாக இருந்தாலும் சரி, கோல்ஸாக இருந்தால் கூட குணமாகும். இருதய கஷாயம் அது பேர். அற்புதமான ஒரு மருந்து. சித்தா மருந்து கடையில் அது கிடைக்கும். பாருங்கள், ஃபுல்லாக மருத மரம் தான். ஏகப்பட்டது இருக்குது. நிறைய பேர் இந்த பட்டைகள் எடுத்துகிட்டு போவாங்க. அதை நான் நேரில் நிறையா ட்ரிப் பார்த்துருக்கேன். நானே நிறைய அவிச்சு குடிச்சிருக்கேன். ஆனால் குடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 360 டிகிரிலையும் காமிச்சாச்சு. 360 டிகிரிலையும் பார்த்திங்கன்னா மருத மரம் தான் நிறைய நிற்கி. மருத மரம் தான் ஃபுல்லாக. அதுக்கடுத்த தாமிரபரணி நதி அது. அது அங்கே இருக்க கோயில். ஆமாம், அந்த கார்னிக் இடமெல்லாம் கோயில். இந்த மருதம் பட்டை கஷாயம் கிடச்சின்னா விட்டுறாதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கவங்க மருதம் பட்டை கஷாயம் குடிங்க. இருதயம் சம்மந்தப்பட்டதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இதயம் சம்மந்தமான எந்த மாதிரியான ஒரு வியாதி இருந்தாலும் நீங்கள் மருதம் பட்டை சேர்ந்த கஷாயத்தை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சித்தா மருத்துவத்தில் உள்ள இருதய கஷாயம் வாங்கி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.